ஓம் சாந்தி. நான் ஒளிரும் ஜோதி. புள்ளி ஆத்மா. பரமாத்மா சிவபாபாவின் நேரடி குழந்தை. சங்கம யுகத்தின் இந்த உன்னத மேடையில் என் ஆன்மீகத் திருவிழா நடைபெறுகிறது. தூய்மை என் சாஸ்வத அடித்தளம். அது அழிக்க முடியாத, நிலை குலையாத பரிசுத்தமான புனித தூய்மை. பாபாவின் பரம அன்பு என் உள்ளத்தை கொண்டாட வைக்கும் ஒரே ஆதாரமாகும். என் ஆத்மீக அன்பில் ஊறியபடி நான் ஆன்மீக ஞானத்தால் ஒளிர்கிறேன். ஞானம் அனைத்து தெய்வீக பண்புகளையும் வெளிப்படுத்துவதற்கும் நிலைநிறுத்துவதற்குமான ஒளிவிளக்காகும். ஞானபூர்வமான ஆழ்ந்த பயிற்சிகள் மூலம் என் உள்ளுணர்வுகளின் சூட்சும சக்திகள் திகழ் விழிக்கின்றன. பாபா அளித்துள்ள இந்த சக்திகள் மிக மென்மையானவையும் வல்லமையுடனானவையும் ஆகும். இவையெல்லாம் எனது தெய்வீக வரங்களை நிலைநிறுத்துகின்றன. நிசப்தமானவையும் புனிதமாய் ஆனந்தம் என் உள்ளத்தில் நிலை பெறுகிறது. அது மென்மையானதாகவும் வெற்றிகரமானதாகவும் மிகுந்த சுகமானதாகவும் உள்ளது. ஆனந்தம் எனது உயிரின் நுரையில் பொங்குகிறது. நேரத்தால் தொட முடியாத பரிசுத்தமான ஒளிப்பொலிவாய் அது நிலை நிறைகிறது. இந்த தெய்வீக இசையின் வழியில் எனது ஆன்மா அடையும் முழுமையான அமைதியும் பரமானந்த நிசப்தமும். உறவில் தொடர்பில் சம்பந்தத்தில் வரும்பொழுது அனைவருக்காக மன உணர்வானது அன்பு, சகயோகம் மற்றும் நன்மைக்கான பிரபாவமுடையதாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் சகோதர ஆத்மாக்களுக்கு தைரியம், ஆர்வம் கொடுக்கும் பிரபாவம் ஏற்படுத்துவதை உணர்கிறேன். ஆன்மா தெய்வீக கலைகள் மற்றும் சக்திகளால் நிரம்புகிறது. வரதானங்களை நான் ஆழமாக உணர்கிறேன். என் மனம், புத்தி பாபாவை நினைத்து உறைந்துள்ளன. நிறைவு நிலையிலிருந்து நான் என் சகோதர ஆன்மாக்களுக்கு, உயிரினங்களுக்கும், இயற்கைக்கும் மற்றும் உலகத்திற்கும் என் ஆன்மீக நற்கனவுகள், நல்ல உணர்வுகள், தூய எண்ணங்கள் மூலம் சக்தி வழங்குகிறேன். ஆதி சனாதன தேவி தேவதா தரமத்தின் சகோதர ஆத்மாக்களுக்கு நான் என் தூய துடிப்புகள் மூலம் நிஜமான சூட்சும அனுபவம் வழங்குகிறேன். இது பரம்பிதாவின் அன்பும் ஆணையும் ஆசையும் ஆகும். தந்தை எனது ஆன்மாவை அனைத்து பரிமாணங்களிலும் பரிசுத்தமாக்க தொடர்ச்சியான ஞானம் ஊற்றுகின்றார். அந்த தூய்மையை உறுதியாக ஏற்கும் ஆன்மா தேவதா சக்திகளால் நிரம்புகிறது. அந்த தேவி சக்திகள் ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் வழங்குகின்றன. ஆன்மா அமைதியும் பரம நிசப்தத்தையும் அடைகிறது. ஆன்மாவின் 8 தத்துவங்களின் வரிசை: அன்பு, ஞானம், தூய்மை, சக்திகள், பரமானந்தம், மகிழ்ச்சி, அமைதி, நிசப்தம். இது என் ஆன்மீக பயணத்தின் துல்லிய நடைபாதை. நல்லது.